ஆரம்பமே போர்க்களமாக இருக்குது. ஆங்க உள்ள மறந்துட்டேன். அப்போ தான் தெரியுது ஏன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம யூனிவர்சிட்டி போக போகிறோம், ஃபர்ஸ்ட் டே. ஸோ அங்கே மீட் பண்ணலாம். வெயிட் intro கொடுக்க மாட்டேன். ஸோ திஸ் இஸ் MKR from Birmingham, United Kingdom. I'm an international student from India and I'm going to pursue my masters at Birmingham City University. அவ்வளோதான், மிச்சம் அங்கே பார்ப்போம். Come on, bye. Hi. Before moving, juice customer. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. நியர்லி 12 டிகிரி செல்சியஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா சில்லு, நல்லா சூப்பராக காற்றெல்லாம் அடிக்குது. நம்ம ஊரில் நம்ம பார்த்தோம்னா லைக் சும்மா சின்ன சின்ன வண்டி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் BMW, ஆடி, மெர்சடிஸ்லாம் அப்படியே சும்மா ரோட்டில் போகுது, சும்மா ரோட்டில் நிற்கிதுங்க. பார்ப்போம். அடுத்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு லைக் 0.1 or 2 மைல்ஸில் வந்து எனக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் பஸ் ஏறி நம்ம யூனிக் பார்ப்போம். ஸோ யூனிக் பஸ்ஸில் பார்க்கலாம். ஸோ நான் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. கரெக்டாக நான் வரதுக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒரு பஸ் மிஸ் ஆகிருக்கு. பார்ப்போம், நெக்ஸ்ட் பஸ் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஸோ ஃபைனலி நம்ம பஸ் புக் பண்ணியாச்சு. இவங்க பஸ் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டமே நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைக் எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பார்கோட் ஸ்கேனர் வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட்டை நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ பீப் சவுண்ட் கேட்டோன்னே நீங்கள் மூவ் ஆன வேண்டியதான். ஸோ அந்த டிக்கெட் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, லைக் நேஷனல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம். லைக் பர் டே டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களால் மந்த்லி பாஸ் எடுக்க முடியும், இயர்லி பாஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே நடந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கப்புறம் சப்போஸ் இறங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சீட் கிட்டையும் லைக் ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்குது, காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஊர் பஸ் மாதிரி கிடையாதுங்க. எல்லா ஸ்டாப்லையும் நின்று போவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இறங்கணும் அப்படின்னா அந்த பட்டன் நீங்கள் வந்து ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ண மட்டும்தான் பஸ் இங்கே நிற்கும். ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கப்ப உங்களுடைய ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா தாண்டி போயிட்டே இருக்கும். பார்ப்போம். அடுத்து யூனிட் தான் இறங்கினேன்.
ஸோ ஃபைனலி பேக் அட் மை கம்படிஷன் டு சச் அ லவ்லி டே. யூனிவர்சிட்டி தரமாக இருந்துச்சுங்க. நம்ம நெல்சன் நான் சொல்கிற மாதிரி வேறு மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. லைக் ஒரு நல்ல மல்டி கல்ச்சரான வைப்புங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீனரியாக இருக்கட்டும், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைக் நிறைய கண்ட்ரி இருந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தேன். லைக் நேம்லி ஈரான், நெதர்லாண்ட்ஸ், சைனா, யூரோப், போர்ச்சுகல், ஸ்பெயின், அவ்வளோ. நான் வந்து இந்த கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸோட தான் இன்றைக்கி மீட் பண்ணி கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, பட் எனக்கு எவ்வளோ தான் தெரியும் இன்னைக்கு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. லைக் அவங்க வந்து அவங்க கல்ச்சர் பற்றிலாம் நல்லா பேசினாங்க. லைக் இன்னிலேருந்து ஓரியன்டேஷன் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி டாக்ஸு நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவங்களை பற்றி சொன்னாங்க, அவங்க கல்ச்சரை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் இன்றைக்கி என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு. அண்ட் காட் மை ஐடி கார்டு. ஏகோ எனக்கு பர்சனல் ஐடி கார்டு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஐடி கார்டு இருக்கும். இந்த மாதிரி இழுத்துக்கலாம், கழுத்தை போட்டுக்கலாம். பிடிக்கலையா இதை கழட்டி அப்படியே இடுப்பில் சொருவி எடுத்துகிட்டு போய் அப்படியே ஐடி இது அட்டனன்ஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் லிட்டலாக என்னோட யூனிவர்சிட்டியும் அப்படி தான் இருக்குது. லைக் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கேட் வச்சுருக்காங்க. அந்த கேட்டில் வந்து நான் போய் ஐடி கார்டை டேப் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆகும். ஆர்எல்ஸ் ஓப்பன் ஆகாது, உள்ளரையும் போக முடியாது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஐடி கார்டு வேணும். மறந்துட்டோம்னா திரும்ப வீட்டுக்கு வந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு போய் டேப் பண்ணால் உள்ளே போக முடியும். ஐடி கார்டெலாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட் வச்சு பேசுறேன்னு கேட்பீங்க, தெரியும். பட் every MNC aspirant will have this feel. Hope so. Anyway, so like இந்த ப்ராசஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அண்ட் நார்மலாக ஒரு தமிழ் கேங் ஒன்று செட் ஆச்சுங்க. நம்ம தமிழ் பசங்க ஒரு செட் ஆகி, ஸோ அந்த ஒரு கேங்கோட அப்படியே யூனிவர்சிட்டிலாம் சுற்றி கொஞ்சம் சிட்டி சென்டர் லைட்டில் ரவுண்ட் வச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. லைக் லிட்டரலாக இப்போது 9:15 ஆகுதுங்க இப்போ டைமு. பார்ப்போம். லைக் இன்றைக்கி யூனிவர்சிட்டிஸில் நிறைய வீடியோ எடுக்க முடியல இந்த லைக் என்ரோல்மெண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த ஸ்டப்ஸ்னால. பட் கண்டிப்பாக ஒரு நாள் யூனிவர்சிட்டி டூர்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போகிறேன். ஸோ until then, this is your MKR signing off. Tata. Bye bye. சரி சொல்ல மாட்டேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கடைசியில் நானும் இந்த டயலாக் சொல்ல வேண்டியதாக போச்சு.